ஹமாஸ் இஸ்ரேலை இப்படி ஒரு தாக்குதல் நடத்தாது என்ற தவறான நம்பிக்கையால் 1200 பேர் கொல்லப்பட்டனர். பலர் ஹாஸ்டேஜ் ஆக்கப்பட்டனர். இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் தாக்குதலுக்கு பிறகு 3-4 மணி நேரம் கூடுதலாக எடுத்து ஒன்று திரண்டு ஹமாஸை துரத்தியது. இதுவே ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய பலவீனம். டிஃபென்ஸ் போர்சஸ் அண்ட் கோஆர்டினேஷன் தவறியது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மற்றும் ஸ்பை ஏஜென்சிஸ் தரும் அலர்ட்ஸுகளும் புறக்கணிக்கப்பட்டன. காரணம், அவர்கள் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை விட சர்வேலன்ஸ் எக்விப்மெண்ட் மீது அதிகம் சார்ந்ததால் இத்தகைய பெரிய பலவீனம் ஏற்பட்டது. ரிப்போர்ட்டில் இதை வலியுறுத்துகிறது. இஸ்ரேலின் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கூறுவது, மொசாட் உள்ளிட்ட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் சர்வேலன்ஸ் அமைப்புகள் மறுகட்டமைக்கப்பட வேண்டும். சர்வேலன்ஸ் எக்விப்மெண்ட் மீது முழுமையாக சார்ந்திருக்க முடியாது. ஏனெனில் ட்ரோன்ஸ் போன்றவை ஜாம் செய்யப்படலாம். எனவே மாடர்ன் தொழில்நுட்பத்துடன் ஹியூமன் இன்டெலிஜென்ஸையும் ஒருங்கிணைத்து பார்டர் வாட்ச் செய்ய வேண்டும். ஹமாஸ் போன்றவர்களின் வெர்டிகல்ஸ் குறித்து உளவு தகவல்களை விரைந்து செயல்படுத்தி ஆக்ஷன் ரிப்போர்ட்ஸ் தயாரிக்கப்பட வேண்டும். கம்யூனிகேஷன் கேப்ஸ் மற்றும் ரியாக்ஷன் டிலேஸ் சரி செய்யப்பட வேண்டும். ஸ்பெசிபிக் கமாண்ட் புரோட்டோகால்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். எதிர்கால தாக்குதல்களுக்கு சிவிலியன்ஸுக்கு அலார்ம் சிஸ்டம்ஸ் மற்றும் ஷெல்டர் பிளான்ஸ் வழங்கப்பட வேண்டும்.